கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நல்ல ஒரு பாக்கியமான நேரத்தை கொடுத்த தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த பாஸ்டருக்கு நன்றி சொல்கிறேன். அவங்க எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி நல்ல வாய்ப்பை கொடுத்தாங்க. அவங்க சொல்கிறது உண்மை. நிறைய பேரை இங்கே சபையில் கூப்பிட மாட்டாங்க. அவங்க என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் தான் கேட்டேன், ஒரு நாள் டைம் இருக்கும்போது வர மாட்டேன் அப்படின்னு. நாங்கள் வாங்க போர்த்துக்கு வாங்க அப்படின்னு. உண்மையாகவே நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நல்ல ஒரு மகிமையான சபையில் இருக்கிறது தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிய பாக்கியம். நல்லவர். கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை தாண்டிடுச்சு. இந்த நாளில் உங்களை எல்லாரையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நேர வார்த்தைகளை போயிடலாம். உங்களோடு தேவன் இருப்பார். சீக்கிரம் கரண்ட் வரும். இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் ஒரு ப்ரேயர் ஆரம்பித்தோம். கரெக்டாக 6:30 மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணணும். பார்த்தா கரண்ட் இல்லை, யூபிஎஸ் இல்லை. போய் முட்டிக்கால் போட்டு ஒரு நிமிஷம் தான் ஜெபம் பண்ணால் கரெக்டாக வந்துருச்சு. அது போல் கரண்ட் வந்தாலும் நமக்கு கர்த்தர் நல்லவர், நிறைய நாள் நல்லவர். ஆனால் என்னுடைய விசுவாசம் வரும், நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர் நமக்கு தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்காவிட்டாலும் கர்த்தரை தான் நம்ம ஆராதிக்கணும். நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு 2 அடி நீர் என்னோடு இருக்கும்போது என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி வார்த்தைகளை கடந்து சொல்லுவாங்க. ஆவியானவர் நம்ம நடத்துவாராக. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, தொடர்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது கர்த்தாவுடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நேரத்திற்கு விரோதமாய் நின்று போராடுகிற எல்லா சத்துடைய கிரியைகள் தடைகள் இயேசுவின் நாமத்தாலே நிர்மூலமாக இயேசுவின் ரத்தம்
ஆசீர்வாதம் ஜெயம். ஹalleluya. அப்பா உங்க பிள்ளைகளோடு உங்க வார்த்தைகளை கொண்டு நீங்க பேசுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் கர்த்தாவே உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க பேசுகிற கர்த்தர், நீங்க பேசுங்க ஆண்டவரே. மாம்ச பிரகாரமாய் ஒரு வார்த்தை வெளிப்படாதபடி கர்த்தாவே உங்களுடைய நாவுக்கு நீர் காவல் வைப்பீராக. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் முழுமையாய் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய கரங்களை தந்து ஜெபிக்கிறேன். தேவரீர் உங்க பிள்ளைகளோடு நீர் பேசும். இந்த வாரத்துக்குரிய மன்னாவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் அனுப்பும் ஆண்டவரே. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தாவே உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பானே. கர்த்தாவே இன்றைக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் பிழைத்திருக்க ஆண்டவரே நீடித்த ஆயுசோடு இருக்க எல்லா சகல மகத்துவத்தில் ஆண்டவரே நடக்க ஆண்டவரே உமக்கு நன்றி. சகல செல்வங்களை சுதந்திரிக்க இந்த பூமியில ஒரு பலத்த ஜாதியை எழும்ப கர்த்தாவே உங்க பிள்ளைகளோடு நீர் பேசி வழி நடத்தும். உடைய வசனம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கட்டும். வார்த்தை கொண்டு நீர் பேச போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபங்களை நீ கேட்கிற தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்பவுமே ஒரு வார்த்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தலைப்பு கொடுக்கிற என்னுடைய வழக்கம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை இதுதான். பயப்படாதீர்கள். ஏன் பயப்படாதீர்கள்னா கர்த்தர் நம் பட்சத்துல தான் இருக்கு. நான் சொல்றேன், இந்த சபையோடு கர்த்தர் இருக்கிறார். அன்பு ஊழியரோடு கர்த்தர் இருக்கிறார். குடும்பத்தோடு தேவ பிள்ளைகளா இருக்கிறார். உங்கள் பட்சத்துல கர்த்தர் இருக்கிறார். அதனால நீங்க பயப்படவே கூடாது. உலகத்துல இருக்கிறவனை பார்க்கலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நம் பட்சத்துல இருக்கிறவர் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர். அவர் வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் படைத்த கர்த்தர். இன்னைக்கு மற்றவங்களுக்கு இருக்கிறது நமக்கு இல்லாம இருக்கலாம். மற்றவங்களுக்கு இருக்கிற வசதி நமக்கு இல்லாம இருக்கலாம். மற்றவங்களுக்கு இருக்கிற நல்ல பெரிய வீடு நமக்கு இல்லாம இருக்கலாம். அல்லது மற்றவங்களுக்கு இருக்கிற பதவி, மற்றவங்களுக்கு வருகிற வருமானம் நமக்கு இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தர் தேவ மனிதன் மோசே எப்படி சொல்றார்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே பாக்கியவான் யார்? நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்க, கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நீங்க தான் பாக்கியவான். ஏன்னா சங்கீதம் 49 நல்ல ஒரு சங்கீதம் வாசிச்சோம்ல, அதுல பாருங்க, ஒரு மனுஷனுக்கு திரளான ஆஸ்தி செல்வம் இருந்தா கூட அவருடைய ஆத்மாவை மீட்கும் பொருளாக எதையுமே கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, 1000 கோடி செல்வத்தை விட தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பு மேலானது, தேவ கிருபை மேலானது. ஹல்லேலூயா. அதனால நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறார். சங்கீதம் 118 6வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 118 6வது வசனத்துல சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமா சில வார்த்தைகளை 3 பாயிண்ட் கொடுத்து நான் கடந்து போறேன். அது வரைக்கும் நேரம் இருக்கு, நான் கும்புறேன். ஹல்லேலூயா. நேரம் இருக்கிற வரைக்கும் நம்ம பார்ப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க என்ன நெருக்கடியில வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. உங்க வீட்டுல வரும் முன்னாடி என்ன ஜெபமெண்ட் வந்து எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களை பகைக்கிறவங்க, உங்களை விரோதிக்கிறவங்க, உங்களுக்கு விரோதமா காரியங்களை செய்யறவங்க நல்ல அதிகாரத்துல இருக்கலாம், செல்வ திரட்சியில அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், பேர் புகழோடு கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணுமே இல்லாத உங்களுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை அவங்க செஞ்சுட்டு இருக்கலாம். இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தை நீங்க நோட் பண்ணி வீட்டுல போய் ஜெபத்துல நீங்க முழங்கால் நின்று சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில். மனுஷனுக்கு என்ன செய்வாங்க? அவங்க பகைக்கிறவங்களுக்கு செல்வம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம் பிரியமானவர்கள். ஆனா அவங்க வந்து தேவ தூதர்கள் கிடையாது. தேவனுடைய அபிஷேகம் அவங்களுக்குள்ள கிடையாது. ஏன்னா பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, சவுல் ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய கோலியாத் எழும்பி நின்று அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறான். எல்லாரும் பயந்து கலங்குறாங்க. ஆனா தாவீது மட்டும் தான் தன்னுடைய விசுவாச கண்களால பார்க்கிறான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாரும் கோலியாத்தை பார்த்த உடனே கர்த்தர் அவங்களை விட்டு விலகிட்டது போல, கர்த்தருடைய பிரசன்னம் அவங்களோடு இல்லாதது போல, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவங்களோடு இல்லாதது போல, கர்த்தரோடு செய்திருக்கிற அந்த விருத்த சேதன உடன்படிக்கை இல்லாத போல எல்லாம் கலங்கி நின்றாங்க. ஆனா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், ஏன்னா எல்லாரும் கோலியாத்துடைய பட்டயத்தை பார்த்தாங்க, அவனுடைய கேடயத்தை பார்த்தாங்க, அவனுடைய சரீர தோற்றத்தை பார்த்தாங்க. ஆனா தாவீது மட்டும்தான் இவன்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா ஒண்ணு இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் இவன் பட்சத்துல, கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறான். தாவீது தைரியமா யுத்தத்துக்கு முன்னேறி போறான். என்ன சொல்லிட்டு போறான்னா, நீயோ என்னிடத்துல யுத்தத்திற்கு பட்டயத்தோடும் கேடயத்தோடும் என்னிடத்துல யுத்தத்துக்கு வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த எங்கள் சேனைகளின் கர்த்தராகிய இஸ்ரவேலின் தேவனாகிய நாமத்தாலே கர்த்தர்
என் பட்சத்துல இருக்கிறார் என்று சொல்லி தாவீது யுத்தத்துக்கு முன்னேறி போகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய பட்டயத்தை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தல, ஒரு பெரிய ஈட்டியை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தல, சாதாரணமா ஒரு கூழாங்கலை கொண்டு. அல்லேலூயா. ஏன்னா அது வந்து ஒரு 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 மிருகத்தை தான், ஒரு நாயை அடிக்கிறதுக்கு தான் கல் எடுப்பாங்க. ஏன்னா கோலியாத்தை கேட்கிறான், நீ என்னிடத்துல கல்லோடு வருகிறாய், நான் என்ன நாயா என்று. அல்லேலூயா. ஆனா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதே போல சாதாரண ஒரு கூழாங்கலை கொண்டு ஒரு பெரிய யுத்த வீரனை வீழ்த்துவதற்கு தேவன் போதுமானவராய் உண்மையுள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. இந்த காலவேளை இப்படியாய் சொல்லுகிறேன், உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியல, நீங்க என்ன மன போராட்டத்துல நீங்க வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியல, ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பயம், நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க. இன்னைக்கு சொல்ற வசனங்களை நோட் பண்ணி வச்சு வீட்டுல போய் ஜெபத்துல நீங்க அறிக்கையிடுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார். அல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடைய யுத்தம் அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். ஆமென். உங்களுக்காக யுத்தம் நடக்கிறது. ஆமென். நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எப்படி சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். பயப்படேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லேலூயா. 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 அன்பானவர்களே, ஒருவேளை உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள கூட இருக்கலாம், சாத்தான் யாரை வேணா பயன்படுத்துவான். ஆமென். சாத்தான் அவனுக்கு பிரியமா நடக்கிறவங்க அவன் பயன்படுத்தி அவனுடைய ராஜ்யத்தை இங்க ஸ்தாபிக்க பார்ப்பான். நம்ம கர்த்தருக்கு பிரியமா நடந்தா அல்லேலூயா, சத்துருடைய ராஜ்யத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல எழும்பினாலும் யெகோவா நிசியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்காக முடிவு நமக்கு வெற்றியாக. அல்லேலூயா. முடிவு ஆசீர்வாதமா தான் இருக்கும் பிரியமானவர்களே. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதே சங்கீதக்காரன் சொல்ற கூட்டு சங்கீதம் 56:11 அதே வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 56:11 வாசிச்சீங்கன்னா, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லேலூயா. நான் சொன்ன கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க அவரை நம்பணும். ஆமென். சூழ்நிலை உங்களுக்கு விரோதமா இருக்கும்போது அல்லேலூயா, எல்லாரும் உங்களை தூசிக்கும் போது ஆறல்ல பார்த்தோமே, உன் தேவன் எங்கே என்று உன் சத்துருக்கள் உங்களை பார்த்து கேட்கும் போது நீங்க சொல்லணும், என் தேவன் வேற எங்கேயும் இல்லைங்க, என் பட்சத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னோட தான் இருக்கிறார். உன்னோடு இருந்தா நீ ஏன் இந்த ஏழ்மையில இருக்கிற, நீ ஏன் இந்த கஷ்டத்துல இருக்கிற, நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு அன்பானவர்கள, 1000 கோடி செல்வத்தை விட என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். ஒண்ணு இல்லாமே கர்த்தரை நடத்துவார். அல்லேலூயா. என்னது நம்முடைய ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு சரீரம் செத்து போயிடுச்சு, பலன் இல்ல. சாராவுடைய கற்பம் செத்து போச்சு. அல்லேலூயா. அதுக்கு மேல குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்ல, நான் இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான், வாக்குத்தத்தத்தை நம்பினான், வார்த்தை நம்பினான். என்னதான் அவங்க எல்லாமே அவங்க வாக்குத்தத்தத்தை குறித்து எவ்வளவு சந்தேகப்படாமல், ரோமர் 4 அதுதான் நம்ம வாசிக்கிறோம், வாக்குத்தத்தை குறித்து எவ்வளவு சந்தேகப்படாமல் கர்த்தருடைய வார்த்தைக்காக தேவனை ஸ்தோத்தரித்து அவன் விசுவாசத்தில் பலப்பட்டான் பார்க்கிற பிரியமானவர்களே. கர்த்தர் விசுவாசித்தபடியே தேவன் அற்புதத்தை செய்கிறார். ஒருவேளை கால தாமதம் ஆகலாம். இன்னைக்கு உண்மையாகவே ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். அடுத்த வருஷம் இதே நாள்ல ஒரு கற்ப கனிய கரத்தில் ஏந்தி கர்த்தருக்கு நன்றி சொல்ல கிருபையை, அந்த வாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் நாள், கர்த்தர் உங்களுக்காகவே முற்று முழுவதும் அவர் முன்குறித்த நாள். பரலோகம் உங்களை நினைச்சிருக்கு. கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார் நீங்க சொல்லுங்க, அதை நம்புங்க. ஏன்னா தாவீது சொல்றாரு பாருங்க, கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார் சொன்னதோடு நிக்கல, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய நம்புனா பிரியமானது. அதான் 56:11 அதான் வாசிக்கிறோம். 56:11 மறுபடியும் வாசிங்க. தேவனை நம்பி இருக்கிறேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷன் உங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது சீடர்களை ஊழியத்துக்கு அனுப்புவது இப்படி சொல்லி அனுப்புகிறார். உங்களுடைய வெறும் உயிரை மட்டும் கொலை செய்ய வல்லவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஆத்மாவையும் உங்களுடைய ஜீவனையும் நரகத்துக்கு தப்புவிக்க வல்லவருக்கு மட்டும் நீங்க பயப்படலாம். ஒரே ஒரு பயம் தான் உங்களுக்குள்ள இருக்குன்னு தெரியுமானவர்களே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மட்டும் இருந்தா போதும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னன்னா கொஞ்சம் அது பைபிள் ஸ்டடி மாதிரி போயிடும். தீமையை வெறுக்கிறதா கர்த்தருக்கு பயப்படுற பயம். இதெல்லாம் பாவம், இது தீமை, என் உயிர் போனாலும் அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா நின்றீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பார். அல்லேலூயா. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறார். அல்லேலூயா. நமக்கு மனப்பாடமா தெரிஞ்ச வசனம், நீ பயப்படாதே, உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால்
வாங்குவேன். ஹல்லேலூயா. 13, 14 வாசிங்க அப்படியே சேர்த்து. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாத. ஒரு நிமிஷம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு உங்க வலது கையை அவர் பிடிச்சிருக்காரு. இன்னைக்கு அவங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அந்த பிரசன்னத்தை உங்களால உணர முடியும். நீங்க ஆவியில நடக்கிறவங்களா இருந்தா அவருடைய தொடுதலை, பிரத்யட்சமான தொடுதலை நீங்க உணர முடியும். பிரியமானவர்களே, மாம்சத்தின்படி நடக்காமல் உங்க தரிசித்து நடக்கிறவங்கள இராமல் விசுவாசித்து நடக்கிறவங்களா இருந்தா உங்க பின்னாடியே ஒருத்தர் வர்றதை உங்க நிழல் போல வர்றதை நீங்க பார்க்க முடியும். உங்களுடைய வலக்கரத்தை ஒருத்தர் பிடிச்சிருக்க நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு தைரியமா சொல்றேன், அவர் உங்களுடைய வலக்கரத்தை பிடித்திருக்கிறார். உங்கள் வலக்கரத்தை பிடித்திருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நீ பயப்படாதே. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆண்டவர் மறுபடியும் சொல்ற காரியம் தாங்க. நீ பயப்படாது. ஒருவேளை உங்களுக்கு கடன் அதிகமாயிடுச்சா, பயப்படாதீங்க. உங்களை தைரியப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். பயப்படாத. உங்க கடனை விட என் கர்த்தர் பெரியவர். தேவை அதிகமா இருக்கா? இப்ப நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட தேவை இருக்கலாம். நாளைக்கு இந்த காரியம் நடக்கணும்னா ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போயிடுவேன், நீங்க கலங்கி வந்திருக்கலாம். இன்றைக்கே சொன்ன பிரியமானவர்களே, இன்றைக்கு சாயங்காலத்தோடு உங்களுடைய அழுகை முடிகிறது. சங்கீதம் அப்படி சொல்கிறான், சாயங்காலம் வரைக்கும் அழுகை தங்கும், பொழுது விடியும் பொழுதோ அழுகை உங்களுக்கு அற்புத சேவத்தை தேவன் பார்க்கிறோம். 430 வருஷம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் ஒரே நாள் ராத்திரியில மொத்தத்தையும் புரட்டி போட்டாங்க. அந்த மொத்த சாம்ராஜ்யத்தை கவுத்து போட்டாங்க. அங்க எகிப்தியர் வந்து சொல்றாங்க, நைட்டோ நீங்க கிளம்புங்க ஐயா, நாங்க மாவுளம் புளித்த மாவுளா இருக்கு, நாங்க பஸ்கா பண்டிகை ஆசரிக்க போறோம், ஒரு 2 நாள் தாங்க, 2 நாள்லாம் கிடையாது, 1 மணி நேரம் கூட உங்களுக்கு கிடையாது, அந்த புளித்த மாவை கூட பொட்டணம் கட்டி எடுத்துருப்போம் என்று சொல்லி போற வழியில சமைச்சு சாப்பிட்டுக்க, சமைக்க கூட நேரம் இல்லை, எப்படி நாங்க சும்மா போகுது, அப்படிலாம் போக முடியாதுங்க அப்படின்னு. இல்ல நீங்க உனக்கு என்ன வேணா கேளு தர்றேன், அப்ப மொத்தத்தை கொடு, உன் பொண்ணை கொடு, உன் வெள்ளியை கொடு, மொத்த எகிப்தின் செல்வத்தை ஒரே நாள் சுதந்திரித்து அவங்க பொண்ணோடு வெள்ளியோடு வெறுமையா ஆண்டவர் நினைச்சாருன்னா இன்னைக்கு ராத்திரியே உங்களுக்காக ஒரு ஆட்சியவே ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு சாம்ராஜ்யத்தை கவிழ்த்து கர்த்தர் நினைத்தார் எல்லாவற்றையும் மாற்றும். யோசேப்பு அன்னைக்கு ராத்திரி ஜெயில தான் தூங்கிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி ஜெயில அவர் தூங்கி, யோசேப்புக்கு கனவு வரல. ஏன்னா யோசேப்புக்கு ஒரே ஜெபம், ஆண்டவரை எப்போ இந்த சிறையில் இருப்பிலிருந்து என்னை கொண்டு போவீங்க, எப்போ என்னை விடுதலையாக்கி. இதுதான் யோசேப்புடைய ஜெபம். யோசேப்பு ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரல, நேர பார்வை. ஏன்னா யாருக்கு என்ன பதில் கொடுத்தா என் பிள்ளையை விடுதலையாக்க வேண்டும் முடியும் என்று ஜெபிக்கிற நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தருக்கு அந்த ஜெபத்தை கேட்கிற என் தேவனுக்கு தெரியும். தெரியுமா? அவங்களுடைய வழக்கரத்தை தான் பிடிச்சிருக்கு. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அவங்களுடைய வழக்கரத்தை தான் பிடிச்சிருக்கு. நீங்க இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி இருக்கனால, இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டத்துல போறதுனால, சில வீழ்ச்சியை நீங்க சந்திச்சிருக்கனால, சில போராட்டத்தின போறதுனால கர்த்தர் உங்களை கைவிட்டாருன்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த கஷ்டத்திலே கர்த்தர் உங்களோட தான் இருக்கு. இந்த சூழ்நிலை, ஏன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அக்கினிக்குள்ள போகும்போது அக்கினிக்குள்ளேயும் கர்த்தர் இருந்தார். ஏன்னா நான் நிறைய நேரம் நானே கேள்வி கேட்டேன், ஆண்டவரே அந்த அக்கினிக்குள்ள போகாம அவங்களை காப்பாத்திருக்காங்க, போகாம காப்பாத்திருந்தா கர்த்தர் அவங்களோடு இருக்கிறாருன்னு அந்த ராஜாவுக்கு தெரியாம போயிருக்காங்க. அல்லேலூயா. நெருக்கத்துல போகாமலே கர்த்தர் உங்களை நடத்த முடியும். ஆனாலும் என்னன்னா, மற்றவங்க சத்துருக்கள் பார்க்கணும் பாருங்க, கர்த்தர் உங்களோடு பகைக்கிறவங்களுக்கு, உங்களை விரோதிக்கிறவங்களுக்கு, உங்க பகையாளிகளுக்கு, உங்க பங்காளிகளுக்கு அல்லேலூயா உறவாடி எப்படியாவது கீழே தள்ளிடலாம் நினைச்சு அல்லேலூயா உங்களுக்கு விரோதமா கண்ணி வைக்கிற, சூனிய வைக்கிற, மந்திரம் பண்ற அவங்களும் ரட்சிக்க பண்ண பாருங்க. அதனாலதான் இந்த நெருக்கத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போறேன். பயப்படாத சிறுமந்தையே, ராஜ்யங்களை கொடுக்கிறதுக்கு பிரியமா இருக்கிறார். நெருக்கத்திலிருந்து, இந்த சிறையிருப்பிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து விடுதலையாக்குவது தேவனுக்கு லேசான காரியம். அவர் உங்களை சும்மா சாதாரணமா கொண்டு வந்துருவாரு. பயப்படவே பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த பாடியில போகாமலே நீங்க நடத்திருக்கலாமா ஆண்டவரே? இல்ல அதுல நடத்த என்னால முடியும். ஆனா அவன் எப்ப ரட்சிக்கப்படுவான்? அல்லேலூயா. உன்னை பகைக்கிறவர்கள் எப்படி என் பட்சத்துல வருவார்கள், விரோதிக்கிறவர்கள் எப்படி உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஏன்னா அங்க இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப சுலபமா ஆண்டவர் விடுதலை ஆக்கி இருக்கலாம். ஆனா பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தரே கடினப்படுத்துறாரு. நல்லா படிச்சு பாருங்க, கர்த்தரே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாரு.
ஏன்னா இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. எகிப்தின் மொத்த தெய்வத்தை விட இஸ்ரவேலின் தேவன் பெரியவர் என்று அதற்காகவே கர்த்தர் சில நெருக்கடிகளை அவங்க வாழ்க்கையில் அனுமதித்தாங்க. புறப்பட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலைக்குள்ள 4வது நபராக தேவ தூதன் உலாவினார். ஹல்லேலூயா. எனவேதான் அங்கு நேபுகாத்நேச்சாருடைய கண்கள் திறக்கப்படுது. நான் 3 பேர் தானே நம்ம தீக்குள்ள போட்டோம், 4வது ஒருத்தன் வழக்கையை பிடிச்சு நடக்கிறாருப்பா, அது யாருப்பா, அவருடைய முகம் தேவ தூதன் போல இருக்குது என்று சொல்லி அவனை ரட்சிக்கப்படுகிறான். நேபுகாத்நேச்சார் ரட்சிக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதே போலதான் அங்கு ஜெயிலுக்குள்ள இருந்து கொண்டு யோசேப்பு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. யோசேப்பிட்ட கர்த்தர் பேசல, நேர பார்வோன்ட்ட பேசுறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த சிறையிருப்பிலிருந்து இந்த நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க யார்கிட்ட பேசணுமோ கர்த்தர் பேசுறாங்க. பதிலே வரல, நான் ஆராதனைக்கு போறேன், ஆண்டவர் என்னோட இடைப்படல, எல்லாரும் பிரசன்னத்தை உணர்ந்தாங்க, ஆவியில நிரம்பினாங்க. ஆனா நான் குத்துக்கள் மாதிரி தான் உட்கார்ந்துருந்தேன். என்னால வலப்பக்கம் பாக்குறேன், இடப்பக்கம் பாக்குறேன், அங்க முன்னாடி பாக்குறேன், பின்னாடி பாக்குறேன், பாட்டு பாடுறேன், பைபிள் வாசிக்கிறேன், வசனத்தை கேட்கிறேன், ஒரு பிரசனத்தை உணர முடியலையேன்னு நீங்க நினைக்கலாம். நான் போற அந்த பாதை கடின பாதையா இருக்கேன் நீங்க நினைக்கலாம் பெரியமானவர்களே. ஆனா நீங்க போற பாதை உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களை உண்டாக்கின கர்த்தருக்கு இந்த பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த போராட்டத்துக்கு பிறகு நீங்க ஜெயமாய் இருப்பீங்க. யுத்தம் ஜெயமாய் முடியும். நீங்க பொன்னை போல விலையேறப்பட்டவர்களாய் மாறுவதற்கு கர்த்தர் இந்த பாதையில உங்களுக்கு கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். வழக்கத்தை பிடித்திருக்கிறார். பயப்படவே கூடாது. ஒருவேளை நான் இந்த வசனங்கள்லாம் தியானிக்கும் போது ஆண்டவர் இன்னும் 2 வசனத்தை எக்ஸ்ட்ராவே நம்ம வர்ற வழியில என் உள்ளத்துல வைத்துட்டே இருந்தார். யோவான் 14:1 வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமா இருங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஒருவேளை நான் நம்புறேன், ஆவியில உணர்த்தப்படுறதுனால சொல்றேன், உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்க சந்ததியை குறித்து, ஆண்டவரை இப்படி இருந்த எங்க நிலைமை என்னாக ஆண்டவரே, இதுதான் எங்க நிலைமையா, இதுதான் எங்க சூழ்நிலையா, இப்படித்தான் அங்க இருக்கணுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தேவனிடத்துல விசுவாசம். ஹல்லேலூயா. 2வது, நீங்க பயப்படக்கூடாது. ஏன்னா பயமும் விசுவாசமும் ஒன்னா கிரியை செய்யாது. ஒன்னும் பயம் இருக்கும், இல்ல விசுவாசம் இருக்கும். ஹல்லேலூயா. பயம் அது சாத்தான் தர்றது, விசுவாசம் தேவனிடத்துல. ஆனா நீங்க தான் செலக்ட் பண்ணணும். நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கு, ஜீவனும் மரணமும் உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கு. எதை நீங்க செலக்ட் பண்றீங்களோ அதுலதான் அதனுடைய பலன்களை நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு நான் கர்த்தருடைய ஊழியக்காரன அன்போடு சொல்றேன் பிரியமானவர்களே, பயப்படாதீங்க, விசுவாசத்தை கையில எடுங்க. என்ன ஆனாலும் சரி, மரணமே நேரிட இருந்தாலும் சரி, நான் கர்த்தரையே நம்பி இருப்பேன். உங்க பிள்ளைங்களை குறித்து, உங்க சந்ததியை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்க ஊழியத்தை குறித்து, உங்க சபையை குறித்து நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. நான் நம்புறேன், சரியான நேரத்துல நான் வந்திருக்கிறேன். ஒருவேளை இதெல்லாம் கட்டும்போது இவ்வளவு தேவை இருக்கு, ஒருவேளை இந்த லேண்ட் வாங்குறதுக்கு இவ்வளவு தேவை இருக்குன்னு ஒருவேளை ஊழியருடைய உள்ளத்துல பயம் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வலக்கரத்தை உன்னோடு இருக்கிறேன். செருபாவுடைய கரம் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் விட்டது. கரமே அதை கட்டி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தன்னுடைய ஆவியினாலே பரிசுத்த ஆவியினர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். தன்னுடைய ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வார். பயப்படாதீங்க, எதை பத்தி பயப்படாதீங்க. குறிப்பா 3 காரியங்கள் சொல்றேன். நான் சொல்ற வசனம் ஒவ்வொன்றும் அது உங்களை எப்படி சொல்றது, உயிர் மீட்சியை உண்டாக்குறது. ஹல்லேலூயா. சில நேரம் இந்த ஊர் பாசம் அதை கண்ட்ரோல் பண்ணி நான் பேச வேண்டியதா இருக்கு. ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு அந்த வசனம் உயிர் மீட்சியை கொடுக்கும். முதல் பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கிற, உங்க பாடுகளுக்கு நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, உங்களுக்கு கஷ்டமே வராது, துன்பமே வராது. அப்படியே பஞ்சமத்திலேயே ஆண்டவர் உங்களை பாராட்டி சீராட்டி அப்படியே தூக்கி எடுத்து வளர்ப்பாருன்னு சொன்னா நான் ஒரு துரு உபதேசியா மாறிடுவேன். ஹல்லேலூயா. நான் உங்களை வஞ்சிக்கிற ஒரு ஊழியக்காரன் அவர். ஏன்னா நீங்க ஒருவேளை காணிக்க வேணா நிறைய கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா அது உங்களை வஞ்சிக்கிற ஒரு உபதேசம். அருமையான ஒரு இயேசு ஏத்துக்கிட்டா இந்த உலகத்துல சில பாடுகள் இருக்கதான் செய்யும், சில நெருக்கடிகள் இருக்கதான் செய்யும், சாத்தானால சில தொல்லைகள் இருக்கதான் செய்யும். ஹல்லேலூயா. ஆனா நடுவுல கர்த்தர் நம்ம மையப்படுத்தி கர்த்தருக்காக நம்ம நிற்கும் போது கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்வார். முதல் பாயிண்ட் சொல்றேன் பிரியமானவர்களே, உங்க பாடுகளை கண்டு நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவரே எனக்கு இவ்வளவு நெருக்கடியா இருக்குப்பா, இந்த இருதயத்துக்கு வேதனை தருது ஆண்டவரே,
எனக்கு போராட்டமாக இருக்கிற இன்னைக்கு நிறைய பேர் அந்த பாடுகளோட தான் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிச்சா, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதுன்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது. அல்லேலூயா. சின்ன கடுகு அளவு கூட பயம் இருக்கக்கூடாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவனிடத்தை உனக்கு தருவேன். பிள்ளைகளே, நமக்கு இந்த உலகத்துல உபத்திரம் உண்டுதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். யோவான் 16:34-31 நினைக்கிறேன், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவே சொல்லிட்டாருன்னா அதை யாரும் மாற்ற முடியாது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு, மீட்கப்பட்ட நமக்கு நித்தமும் ஏதாவது ஒரு நெருக்கடி இருக்கதான் செய்யும், நித்தமும் ஒரு போராட்டம் இருக்கதான் செய்யும். ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு உணர்த்துகிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு கஷ்டமே இல்லை பிரதர் அப்படின்னா கவலைப்படாதீங்க. அதுக்காக நீ ஜெபிக்க வேணாம், தானா வரும். நம்ம பிரச்சனை தேடிலாம் போக வேணாம், தானா வரும், அதுவே நடக்கும். அல்லேலூயா. எப்படி வரலாம் தெரியாது, எந்த ரூபத்தில் வரும் நமக்கு தெரியாது, யார் மூலமா வரும் அதுவும் நமக்கு தெரியாது. ஆனா எனக்கு அன்பானவர்களே, அது நடுவில் நீங்க ஒன்று சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு. நான் இன்னைக்கு அன்போடு சொல்றேன், தாழ்மையா சொல்லிட்டு போறேன் பிரியமானவர்களே. நீங்க என்னென்ன பாடல்களுடைய உபத்திரத்துல போறீங்க எனக்கு தெரியாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், 10 நாள் தான் இருக்கும் பாரு பாடு. அல்லேலூயா. 10 நாள் தான். நான் நம்புறேன் இன்னைக்குல இருந்து 10 நாள் கணக்கு பண்ணிக்கிறீங்க. சிலர் உங்களுக்கு கடன்ல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவாங்க. இன்னொரு 10 நாளைக்கு நான் எதிர்க்க முடியாத சொல்லிட்டு போறேன். இன்னொரு 10 நாளுக்கு பிறகு கர்த்தருடைய மகிமையை நீங்க பாப்பீங்க. கர்த்தருடைய கரத்தை நீங்க பாப்பீங்க. நீங்க படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவுன்னு பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. இந்த உபத்திரவம் இது நீங்க ஆண்டவர் அனுமதிச்சதுல, சாத்தானை கொண்டு வந்திருக்கிறான் கர்த்தர். அந்த சாத்தானுக்கு அந்த அனுமதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுருட்ட ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, கோதுமை சுலகளை போட்டு புடைக்கிறது போல சாத்தானை புடைக்கிறதுக்கு என்னிடத்துல உத்தரவு பெற்றுக்கொண்டான், நானும் அனுமதி கொடுத்துட்டேன். ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக ஜெபம் பண்றேன். நீ குணப்பட்ட பிறகு உன்னுடைய சகோதரனை நீ பலப்படுத்துன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பான சகோதரனே, சகோதரியே, சபையே, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், தைரியப்படுத்துகிறேன். இந்த பாடுகளை நீங்க தைரியமா நில்லுங்க, அது சீக்கிரத்துல நீங்கும். லேசான உபத்திரவம். அல்லேலூயா. காலத்து பாடுகள் இனி உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிற கர்த்தருடைய மகிமையோடு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே அல்ல. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். இந்த பாடுகளை குறித்து கொஞ்சமும் பயப்படாதீங்க. இந்த பாடுகளோட போற நீங்க உங்களுடைய சுபாவத்துல நீங்க வளரணும், உங்க பேச்சு மாறணும், உங்க சுபாவம் மாறணும், உங்க சிந்தை மாறணும். ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின்படி இந்த உபத்திரவத்தில், இந்த கஷ்டத்துல உங்கள்கிட்ட யாராவது ஜெபிக்க கேட்டா, அல்லது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு உதவி கேட்டா, அல்லது இப்படி ஏசுன்னு போறியம்மா, என்ன அந்த ரகசியம், ஒண்ணுமே நடக்கலை, அந்த சிஸ்டர் சொன்ன என்ன திருமணம் ஆகலை, இந்த கற்பக்கணி ஆஸ்வதிக்கப்படல, உங்க குடும்பம்னு பெருசா வாழ்ந்த மாதிரி தெரியல, ஆனா ஏசுன்னு போறியாது, என்ன ஏதாவது ரகசியம் இருக்கா அப்படின்னு வேணா பரியாசத்தோடு கூட கேட்டா கூட நீங்க கோவப்பட்டுறக்கூடாது, பதறி எதுவும் பேசிடக்கூடாது. அப்போ பேதுரு ஒரு காரியம் சொல்றாரு, அவர் அனுபவத்துல இருந்து சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு நிருபம் 3ஆம் அதிகாரம் 14-15 நீங்க வாசிப்பீங்கன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்க. நைட்லயும் ஆயத்தமா இருங்க, பகலையும் ஆயத்தமா இருங்க. அல்லேலூயா. மிட் நைட்ல உங்களுக்கு போன் பண்ணி கேட்டா கூட, அம்மா என்ன பண்ற அப்படின்னா, உங்களுக்கு முழிப்பு வந்தா நான் ஜெபம் பண்ண போறேன் அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. என்னம்மா இவ்வளவு கஷ்டத்துல ஜெபம் பண்ண போறேன்? ஆமா ஜெபம் பண்ண தான் போறேன். அல்ல இவ்வளவு துன்பத்துல ஜெபம் பண்ண, ஆமா நான் ஜெபம் பண்ண தான் போறேன். ஏன்னா ஜெபம் பண்ணா கர்த்தர் என்னை விடுதலை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. உங்களையும் கூப்பிடுறத விட உங்க ஆபத்துல, உங்க கஷ்டத்துல அவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க மற்றவங்க உங்கள்கிட்ட வந்து வேணுக்குன்னே ஒரு பரியாசம் பண்ற மாதிரி, உங்களை நிந்திக்கிற மாதிரி, உங்களை வேதனைப்படுத்துற மாதிரி கேட்பாங்க. அல்லேலூயா. நான் போன மாசத்துல என்னுடைய சகோதரியுடைய மகளுடைய நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தேன். எங்க அண்ணன் பெரிய பையன் வேணுக்குன்னே பர்பஸா கேட்டான்,
என்ன கேட்டான்னா, அவன் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டு நிறைய பாதிக்கப்பட்டான். இப்பவும் கேட்டிருக்கான். இன்னும் நான் அவனை சபிக்கலை, நான் ரொம்ப சாந்தத்தோட அமைதி சொன்னேன். என்ன நீ ஏதோ ஒரு பூசாரி மாதிரி ஆயிட்டியாமே அப்படின்னு கேட்டான். என்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் அப்படி சுருக்குன்னு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் அப்படியே சாந்தத்தோட அமைதியோட, இல்லைண்ணே நான் பூசாரிலாம் கிடையாது, நான் ஒரு பாஸ்டர், ஆனால் உனக்கு சொன்னா உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் வேணும், அதெல்லாம் வேணுக்குன்னு நக்கல் பேச்சு. அதெல்லாம் நம்மள நக்கல் பண்ண நம்மள பண்ணல, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை அங்க பண்றாங்க. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், ஒருவன் எனக்கு விரோதமா பாவம் பண்ணா கூட நான் அதை மன்னிச்சிருவேன், ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக ஒருவன் அல்லேலூயா பாவம் பண்ணானா, தீங்கா பேசினானா, இம்மையிலும் மறுமையில அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. அது ஆண்டவர் பார்த்துக்கிறார். நம்ம அதை நியாய தீர்ப்பு செய்ய வேண்டிய நம்முடைய காரியமே கிடையாது பிரியமானவர்களே. அது போல உங்களை யாராவது பரியாசம் பண்றாங்க, என்ன ஏசியேசுன்னு போறிய, ஊழியம் ஆகுனா பைபிளை தூக்கிட்டு போறிய அப்படின்னு நமக்கு சில, நம்மளும் மாம்சம் தானே, சில நம்முடைய எமோஷனை தூண்டுற மாதிரி தானே பிசாசு அப்படிதான் செய்வான். ஆண்டவர்கிட்டயே போனா நீ உண்மையாவே தேவகுமாரனே ஆனால் அதுவே நமக்கு பயங்கர கோபம் வரும். அல்லேலூயா. ஏன்னா நீ உண்மையா விசுவாசியா அப்படின்னு கேட்டா நமக்கு கோபம் வரதான் செய்யும். அப்படி புரிஞ்சுக்கணும், பிசாசு நம்முடைய எமோஷனை தூண்டுறான், இதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். சாந்தத்தோடு சொன்ன ஆண்டவர் எப்படி சொன்னார்? சாந்தத்தோடு சொன்னார். அல்லேலூயா. இந்த அப்பங்களுக்கு பிசாசு நீ உண்மையாவே தேவகுமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாய் மாற்றும் அப்படின்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் அவசரப்பட்டு அப்படிலாம் செய்யலைன்னா ஆண்டவருக்கு அது முடியும். ஏன்னா சாதாரண 5 அப்பம் 2 மணிக்குள்ள 5000 பேர் போட்டு அவர் நினைச்சிருந்தாலும் செஞ்சுட்டு, ஆனா அவர் அப்படி செய்யல. சாந்தத்தோட அமைதியோடு சொல்றார், சாத்தானே மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால போலதான் கண்பானவர்களே. சாத்தான் உங்களுடைய கோபத்தை தூண்டும் போது, உங்களுடைய டெம்டேஷனை தூண்டும் போது, உங்களுக்கு பிரஷரை ஏற்றும் போது நீங்க பிரஷர் ஆயிடாதீங்க. அல்லேலூயா. எனக்கு கண்பான தேவ பிள்ளைகளை சாந்தத்தோட அவனை கடுப்பேற்றணும். நீ அமைதியா இருந்து பாருங்க, அவன் டென்ஷன் ஆயிரும், ஓடிடுவான். அல்லேலூயா. அதனால சாந்தத்தோட அமைதியா இருந்து நீங்க சாத்தான வெறுப்பேற்றணும். ஏன்னா பைபிள் பிரசங்கி சொல்றார், பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமையா தான் இருக்கணும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது. முடிவு நல்லா இருக்கு, நீங்க பொறுமையாவே இருந்து பாத்துங்க. யாரு என்ன கேட்டாலும் சாந்தத்தோட சொல்லுங்க, அப்படியே அவன் அதோட நொந்தே போயிடுவான். எங்க ஆபீஸ்ல ஒரு தம்பி இருக்காரு, அவர்கிட்ட பேசினா பிபி நமக்கு வந்துடும். எதுக்குமே பதிலே சொல்ல மாட்டாரு, அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாரு. நம்ம கோபமா கேட்போம், ஏன்டா அப்படி பண்றீங்க, என்னடா பண்றீங்க கேட்டா அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே பிரதர் ஐயோ அப்பா நான் கிளம்புறேன். அல்லேலூயா. அப்படி இருக்கு கத்துக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரா இப்படி இருக்க எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம வாயை கொடுத்து தான் நம்ம மாட்டிக்கிறோம். அல்லேலூயா. அதனால நம்ம சாந்தத்தோட பொறுமையோட இருக்க. பாடுகள் தான் உள்ள உடைஞ்சிருக்கு, வெளியே கண்ணீர் வடிச்சு நம்மளால அழ முடியல. அழுதா அது அவமானமா போயிடும். அழுதா நம்மளை பத்தி பரியாசம், இந்த மாதிரி எப்பவுமே அழுதுட்டே இருக்கிற வர்றா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுகிற சில காரியங்கள் வரும்போதும் நீங்க பல்ல கடிச்சிட்டு கர்த்தருக்காக நின்று பாருங்க. சீக்கிரத்துல நீங்க இந்த லேசான ஆண்டவர் சகையோட வீட்டுக்குள்ள போயிட்டு சொல்றாரு, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து ஒருவேளை ஒரே நாள்ல கூட கர்த்தர் மாத்துவார், ஒரு வாரத்துல மாத்துவார். அல்லேலூயா. 10 நாள்ல மாத்துவார். நீங்க பயப்படாதீங்க. உங்க எல்லா பாடுகளுக்கும் உங்க எல்லா துன்பங்களுக்கும் கர்த்தர் ஒரு எக்ஸ்பைரி டேட் வைத்தார். நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு பாடுகளை கர்த்தர் மாற்றுவார். உங்க மேல் சுமத்துற அந்த நுகத்தை கர்த்தருடைய அபிஷேகம் இந்த நாள்ல முறித்து கொடுக்கிறார். உங்க பாடுகளை கண்டு பயப்படாதீங்க. 2வது ஒரு பாயிண்ட், உங்க நோய்களை கண்டு பயப்படாதீங்க. என்ன நோய் வேணா இருக்கட்டுங்க, டாக்டர் என்ன வேணா சொல்லட்டும், பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். HIV வியாதியை சுகமாக்கின ஆண்டவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து ஒரு சம்பவத்தை சொல்றேன், அது உண்மையா நடந்தது. நீங்க யாருன்னா செக் பண்ணா கூட செக் பண்ணிக்கலாம். சங்கீதம் 91:6 முதல்ல வாசிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். சங்கீதம் 91:6. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதே இருப்பாய். அல்லேலூயா. அது இருள நடமாடுற கொள்ளை நோயா இருக்கட்டும், பிரியமானவர்களே, மத்தியானத்துல பாழாக்குற சங்காரமா இருக்கட்டும், எதுக்கு நீங்க பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்கன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குகிறார். அல்லேலூயா. ராத்திரியிலே உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், பகல் வேளையில உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். வாரத்துல 24x7 போட்டுப்பாங்க. இந்த அப்போலோ ஆஸ்பத்திரிலாம் பாத்தீங்கன்னா போர்டில் போட்டுருப்பாங்க 24x7. அல்லேலூயா. அப்படின்னு அவங்களே 24 மணி நேரமும் கடையை திறந்து வச்சிருப்பாங்களா. அல்லேலூயா. ஒரு மெடிக்கலே அப்படி இருக்குன்னா நம்ம ஆண்டவர் பரம வைத்தியர். அவர் நம்முடைய பரிகாரியாக கர்த்தர், அவர் நம்மை பாதுகாப்பார். 24 மணி நேரம் நம்ம பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நான் ஏஞ்சட்டியில முத ஊழியத்துல சேர்ந்த பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னன்னா, போன் வரும், அதை எடுத்து ஜெபம் பண்ணணும் எல்லாருக்கும். இதுதான் ஏகப்பட்ட
அற்புதம். அது வந்து ராஜ் டிவியில் நடக்கும்போது கிட்டத்தட்ட அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அந்த 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள ஒரு 100 கால்ஸ் அது வந்துடும். 100 பேருக்கு எந்த ஃபோனையும் மிஸ் பண்ண மாட்டோம். ஓடி ஓடி எடுத்து டக்கு டக்குன்னு ஜவமெண்ட்டு வச்சிடும். யாருக்கு நாங்கள் பேர் மட்டும் சொல்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இது உண்மையாக நடந்தது. நிறைய வசனத்தை சொல்கிறனால இதை நான் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். உண்மையாக நடந்துச்சு. நீங்கள் வேணும்னா போயிட்டு யாருன்னா ஒருத்தர் சந்தேகப்பட்டீங்கன்னா ஏஞ்சல்ட்டியில் போய் ஒரு டேப் இருக்குது, நீங்கள் அதை போய் அதை நாங்கள் என்ன ஷூட் பண்ணி அதை வச்சுருக்கோம், டெஸ்டிமோனியாகவே வச்சுருக்கோம். நீங்கள் போய் கேட்டு வாங்கிக்கலாம். அதில் இந்த மாதிரி ஒரு பிரதர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 3-4 மணி இருக்கும், ஒரு ஃபோன் வந்துச்சு. எடுத்து கேட்டால் ராஜேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி ஒருத்தவங்க பேசுகிறாங்க. ராஜேஷ் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க. ஐயா ராஜேஷ் இறந்துட்டாயா, அவனுக்காக ஜோம் பண்ணுங்க சொன்னோடனே உண்மையாக அந்த ஃபோனை எடுத்து எங்கள் அக்கா பையன் பேர் ராஜேஷ், ஒருத்தன் இப்போ வேலை செஞ்சுருக்கான். அப்போது திடீர்னு ராஜேஷ் சொன்னோன்னே எனக்கு வந்து எங்கள் அக்கா பையன் ஞாபகம் தான் வந்துச்சு. ராஜேஷா, எந்த ராஜேஷ், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு கேட்டேன். நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன்னு சொன்னோன்னே அப்போ தான் எனக்கு மூச்சு வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தூக்க கழகத்தில் எடுத்துட்டு அப்போ தான் மூச்சு வந்த மாதிரி இருந்தோன்னே அந்த அந்த கனத்த இதயத்தோட அந்த பாரத்தோட, ஆண்டவரே அந்த மகன் இறந்தா கூட இப்போவே நீங்கள் உயிரோட எழுப்புங்க, அவரை உயிர்ப்பீங்க ஆண்டவரை, அடையட்டும், நீங்கள் சாட்சியாக நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு முட்டிக்கால் போட்டு அந்த ஃபோன் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. முட்டிக்கால் போட்டு அந்த ஃபோன் பக்கத்துலேருந்து ராஜேஷ்காக ஆண்டவரே நான் செபிக்கிறேன்ப்பா, அந்த தாயோடைய கண்ணீரை நீங்கள் மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். திரும்ப 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் வருது. அதே அம்மா எடுக்கிறாங்க. ஐயா நான் சேலத்தில் சூரமங்கலத்துலேருந்து இப்போ நான் கூப்பிட்டேன், சொல்லுங்கம்மா என்னாச்சுமா. அவனை ட்ரெஸ்ஸரியில் வச்சு அந்த மார்ச்சோரிக்கு கொண்டு போகிற வழியில் அவன் இருமி எழுந்துட்டாயா. ஃபோன் பண்ணி சாட்சி சொன்னாங்க. சொல்லிவிட்டு அம்மா அப்போ உடனே அவங்க ஃபோன் நம்பரு அவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் எழுதி வாங்கிட்டு 1 வாரம் கழித்து நேராக போனோம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சூரமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் அதுக்குள்ளே போனால் நைட்டில் போனால் ஆட்டோ டிரைவர் வரமாட்டான். ஏன்னா அந்த ஏரியா வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஏரியாலையா, நாங்கள் போய் நிப்பாட்டும் போதே டயர் காணாமல் போயிடும், அதனால் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்னேன், ஆட்டோவே காணாமல் போனாலும் மொத்த ரூபாய் நான் தர்றேன், ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய ஸ்தாபனத்துலேருந்து வந்திருக்கேன், மொத்த அமௌண்ட் ஒரு ஆட்டோ புது ஆட்டோவே நாங்கள் வாங்கி தர முடியும், நீ தைரியமாக வாப்பா நாங்கள் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அதோட அந்த வீட்டை நைட்டில் பார்த்தோம். காலையில் எல்லாம் வந்தாங்க, ஷூட் பண்ணாங்க. ஆனால் என்னென்னா எல்லாம் அந்த மினிஸ்ட்ரி மூலமா வந்துச்சு. அது ஒரு இடத்துலயும் நம்முடைய பேர் வர, அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றேன். அந்த சாட்சிக்காக ஆண்டவர் அது ராஜ் டிவிலையும் டெலிகாஸ்ட் ஆச்சு, ஏஞ்சல் டிவிலையும் டெலிகாஸ்ட் ஆச்சு. இப்போ கூட அந்த ஃபுட்டேஜ் இருக்கு. அல்லேலூயா, போய் செக் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு பெரிய சொல்றதுக்காக நான் வரல, நான் இன்னைக்கு ஒரு சாதாரண ஆள் தான். ஆனா கர்த்தர் எல்லாமே ஆண்டவர் இன்னைக்கு நான் சொல்றேன். இந்த ஒரு 4-5 வசனத்தை சொல்றேன். ஏன்னா வியாதி பரவுகிற ஒரு காலத்துல இருக்கிறோம். இப்ப இந்த கோவிட் வந்துச்சு. அல்லேலூயா, இதை விட பெரிய பெரிய வியாதி இனிமேல் வரும். அல்லேலூயா. ஆனாலும் நீங்க இந்த வசனங்களை நோட் பண்ணி வச்சு ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபத்துல அறிக்கைக்கு ஜெபம் பண்ணுங்க. முதல்ல 91:6 நீங்க நல்லா நோட் பண்ணிக்கிறீங்க. முதல்ல 91 சங்கீதம் முழுசுமே நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. ஏன்னா வசனம் தான் நம்மளை வாழ வைக்க. அல்லேலூயா. ஏன்னா வசனத்துக்கு ஒரு பஞ்சம் வர்ற காலத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நிறைய இடங்கள வசனம் பேசுறது இல்லை, எதையாவது கட்டுக்கதை சொல்லி அந்த 1/2 மணி நேரம் 1 ஹவர் முடிச்சுட்டு போற கால அளவில் நம்ம வசனத்துக்காக நிற்கணும், வசனத்துக்காக வாழணும். பிரியமானவர்களே, முதல்ல சங்கீதம் 91:6, 2வது யாத்ராகமம் 23, 25, 26 நீங்க வாசிப்பீங்கன்னா இதே நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. வீட்டுல அனுதினமும் வாசிங்க. அல்லேலூயா. யாத்ராகமம் 23, 25, 26 வாசித்தா உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். என்ன மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தாலும் பயப்படாதீங்க. இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம உயிர் வாழ்றதுக்கு 2 அவசியம். சாப்பிடாம மேக்சிமம் 80 நாள் உயிர் வாழ முடியும். தண்ணி குடிக்காம 1 வாரம் 10 நாள் வாழ முடியும். அல்லேலூயா. அதை தாண்டி ஒருத்தரும் உயிரோட இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா இது 2லயுமே ஆபத்து இருக்கு. ஏன்னா சாப்பிட உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்றோம், திடீர்னு அது ஃபுட் பாய்சன் ஆகி குழந்தைங்க மறிச்சே போகிறத பார்க்குறோம், ஆட்கள் மறிச்சே போகிறத பார்க்குறோம். நல்லா தான் புரோட்டா சாப்பிட்டு படுத்தா இருக்கிறத தெரியல, புரோட்டா பாய்சன் ஆயிடுச்சு பார்க்குறோம். அல்லேலூயா. நல்லா தான் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சாரு பிரதர், கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ்லாம் விஷம் இல்லை, அவ்வளோதான் அவருடைய டைம் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. உங்கள் முன்னாடி எது வச்சாலும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நீங்கள் அதை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை வசனத்தை சொல்லி நீங்கள் சாப்பிடுங்க. அல்லேலூயா. நேரம் தான் இல்லை, நிறைய நேரம் பேச வேண்டிய நேரம் தான் இல்லை. சாது சுந்தர் சிங்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ரட்சிக்கப்பட்டதுனால அந்த குடும்பத்துக்கு பிடிக்கல. ஒரே நிமிஷத்தில் சொல்லி கடந்து போகிறேன்.
அந்த குடும்பத்துக்கு பிடிக்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ வீட்டை விட்டு வெளியே போயிருன்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு 4 மணி வரைக்கும் நான் விடிய காலம் 4 மணிக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயின் வருது, அது வரைக்கும் நான் இங்கே வீட்டில் வீட்டுக்குள்ளே விடல, வெளியில் நான் தூங்கிட்டு நான் போயிடுறேன், பக்கத்து கிராமத்துக்கு போயிடுறேன், நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்க அவங்க அண்ணனுடைய மனைவி என்ன பண்ணிட்டாங்க, இவன் போய் வெளியில் அங்கேயும் போய் சுற்றி தெரிஞ்சால் சாப்பாடுக்கு பிச்சை எடுக்கணும், அது நம்ம குடும்பத்துக்கு அவமானம், இவனை சாவடிச்சுன்னு முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, சப்பாத்தியில் கொடுமையான ஒரு விஷத்தை கலந்து சப்பாத்தி சுட்டு, இந்தப்பா தம்பி நீ போகிறதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அவரும் வாங்கி நல்லா ருசியாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாரு. பசியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டோன்னே தெரியுது ஏதோ சம்திங் ஏதோ இருக்குது, சரி பரவாயில்ல கர்த்தர் பார்த்துக்கிறாரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 4 மணி ஆகுது, ரொம்ப அவருக்கு விலகினம் தான். ஆனாலும் கஷ்டப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின் பிடிச்சி அந்த ஒரு பக்கத்து கிராமத்தில் இருக்கிற பாஸ்ட் வீட்டுக்கு அவர் போயிட்டார். போய் வீட்டு வாசலில் போய் கதவை தட்டும் போதே அம்மான்னு கூப்பிட்டு ரத்த வாந்தி எடுக்கிறார். ரத்த வாந்தி எடுத்து ரொம்ப பலவீனமான உடனே என்ன ஆகுதுன்னா, அவங்க பக்கத்தில் டாக்டர்லாம் வர வச்சு செக் பண்ணால் இவர் கொடிய பாய்சன் ஒரு சாப்பிட்ருக்காரு, சீக்கிரத்தில் இன்னும் ஒரு 1 hour 2 hourல இறந்துருவார், அடக்காரம் நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க, சாது ஜெபம் பண்ணுறாரு, கர்த்தர் அந்த விஷத்தை முடிச்சார். என்ன மந்திரம் பண்ணாலும் என்ன சூனியம் பண்ணாலும் சாத்தா என்ன வியாதியை கொண்டு வந்தாலும் இன்னைக்கு நான் தைரியமா சொல்றேன், கர்த்தர் முடிக்காம எந்த மனிதனை முடிக்க முடியாது, எந்த சாத்தானை முடிக்க முடியாது. அதனால முதல் வார்த்தை ஞாபகப்பட்ட, கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறார், பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வாங்க, கர்த்தருக்காக வாழ்வதற்கு நீங்க ஒப்புக் கொடுக்க தெரியுமானவங்க. நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கை, எவ்வளவு காலம் நம்ம வாழ்றோம் என்பது முக்கியம் அல்ல, கர்த்தருக்காக எப்படியாய் ஜீவிக்கிறோம், எப்படியாய் நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்கிறோம், எப்படியா நம்ம விசுவாசத்துல நிக்கிறோம் என்பதை நீங்கள் ஆலையில அதை நீங்க கட்டமைத்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. உங்களை அழைத்தவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவர் அனுமதி இல்லாம, அவருக்கு தெரியாம உங்க தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. உங்க தலைமுடிக்கு கூட கணக்கு வைத்திருக்கிற ஆண்டவர் உங்க அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை உங்களிருந்து விலக்கி போடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நல்ல மைக்கில் நல்ல சத்தமா பேசினா நல்ல ஆவில் நிரம்பு சாத்தான் தெரிஞ்சபடினாலதான் சாத்தான் கரண்டை கட் பண்ண நம்முடைய தொண்டையை கட் பண்ண முடியாது. அல்லேலூயா. பிரசங்கத்தை நிப்பாட்டிருமா. அல்லேலூயா. கரண்ட் இல்லாட்டோட கடைசி மூச்சு இருக்கிற இன்னைக்கு சாவறதா கூட இன்னைக்கு பிரசங்கம் சேவையை முடிக்கிட்டா ஜீவன் பிரியும் பிரியமா. அதனாலதான் நீங்க கர்த்தரை சேவிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கும் பொழுது கர்த்தருக்கு சேவை செய்யணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், கர்த்தரையே ஆராதிக்கணும். அதனால அந்த வசனம் தெளிவா சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தரையே நீங்கள் சேவிக்க கடமை. அப்படி அவர் ஆராதிச்சீங்கன்னா, அவருக்கு ஊழியம் பண்ணீங்கன்னா சாத்தா உங்களை தொட முடியும், உங்களை சுத்தி எல்லாத்தையும் தொட முடியும். ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த எலக்ட்ரிசிட்டியோடு இந்த ஏரியா வயர்மேனோடு கர்த்தர் கிடையாது. அல்லேலூயா. ஆனா உங்களோட என்னோட கர்த்தர் கரண்டை தான் தொட முடியும். தேவ பிள்ளைகளா இருக்கிற நமக்குள்ள இருக்கிற கரண்டை ஒரு நாளும் தொட முடியும். கவலைப்பட தைரியமா இருங்க. மைக்கே இல்லாட்டாலும் எதுவுமே எந்த சவுண்ட் சிஸ்டம் இல்லாட்டாலும் நம்மளால பிரசங்கம் பண்ண முடியும். அடுத்து இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். யாத்ரா புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க. தெரிஞ்ச வசனம் தான். அல்லேலூயா. யாத்ரா 15 தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்றார், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். திருநூறு பத்திரத்துல எத்தனை பேருக்கு ஜுரம் வந்தாலும் இன்னைக்கு இயேசு நாமத்துல உங்களுக்கு சொல்றேன், என்ன கோவிட் வந்தாலும் என்ன கொள்ளை நோய் வந்தாலும் எனக்கு அன்பானவர்களே நீ பயப்பட நீ நின்று முழங்கால் போட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தாவே நான் உங்க சத்தத்தை கேட்கக்கூடியப்பா, உங்க வார்த்தையை நான் தியானிப்பேன் ஆண்டவரே, உங்க வார்த்தையில் நான் வளருவேன், உமக்காக நான் ஜீவிப்பேன், நீர் என்னுடைய பரிகாரியாக கர்த்தர் சொல்லும் போது இந்த பட்டணத்துல யாருக்கு என்ன வியாதி வந்தாலும் என்ன கொள்ளை நோய் வந்தாலும் பிரியமானவர்களே உங்களை அணுகாதபடி உங்களை தொடாதபடி கர்த்தர் வேலையடைத்து பாதுகாப்பார். ஏன்னா நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, நான் தான் உன்னுடைய ஃபேமிலி டாக்டர், நான் தான் உன் குடும்ப வைத்தியர். ரொம்ப செல்வம் படைச்சவங்களுக்கு பெரிய பெரிய பணக்காரங்களுக்குலாம் ஃபேமிலி டாக்டர் இருப்பார். அவர் ஃபோன் பண்ணா வீட்டிலே வந்து எல்லாத்தையும் மிஷின்லாம் எடுத்து வந்துடுவார். அல்லேலூயா. ஆக்சிஜனா சிலிண்டர் தூக்கிட்டு வந்துடுவார், ப்ரெஷர் மிஷின் எல்லாத்தையும் ஸ்கேன் கூட வீட்டில் எடுத்து வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு வசதி இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு என்ன வசதி இருக்கு? ஒன்றும் இல்லை, கர்த்தர் தான் நமக்கு.
எந்த மிஷின் தேவையில்லை, எந்த எக்யூப்மெண்ட் தேவையில்லை. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஹல்லேலூயா. என்ன வியாதியா இருந்தாலும், என்ன மரண படுக்கையா இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த கோவிட் டைம்ல மட்டும் பிரியமான தேவ பிள்ளைகளை நாம தனிப்பட்ட விதத்தில் ஒரு 1000 பேருக்காக ஜெபம் பண்ணியிருப்பேன். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நாங்கள் ப்ரேயர் வைப்போம். 12லேருந்து 2 வரைக்கும் வைக்கிற அந்த ப்ரேயரில் கிட்டத்தட்ட 200 கால்ஸ் வரும். ஒரு நாளைக்கு 200, கிட்டத்தட்ட 2-3 மாதம் பண்ணோம். நான் சொல்ல மினிமம் சொல்கிறது 1000 பேர். நாங்கள் தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாத்தையும் எழுதி ஜெபம் பண்ணோம். அவங்க சொன்ன சாட்சி என்ன, 99% யாருமே மரணத்தை காணல. எல்லாரும் 70% லங்ஸ் போச்சு, 90% டாக்டர் கைவிட்டாங்க. கைவிட்டவங்களை கூட கர்த்தர் மீட்டு கண்ணு முன்னாடி நடந்துச்சு பிரியமானவர்களே. ஆனா சொல்லாம சிலர் வைக்கப்பட்டாங்க. ரொம்ப நெருங்கின சர்க்கிள்ல அதுல 2 பேரை நான் போய் அடக்கம் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு கூட சத்தம் பண்ணேன், ஏன் நீங்க சொல்லல, அவங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ, உங்களுக்கு ஜுரம்னு சொன்னா கோவிட் சொன்னா சில பேர் பயந்தாங்க. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் பிரியமானவர்களே, கோவிடை விட பயத்துல மறிச்சவங்க நிறைய பேர். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன், இனி இந்த பூமியில சமாதானம், இனி இந்த பூமியில ஆரோக்கியம் சுகம்லாம் இருக்குன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. விஞ்ஞானிகள் கூட அடுத்து என்ன நடக்குன்னு தெரியலன்னு கையை பிசைஞ்சிட்டு இருக்கிறாங்க. உலக தலைவர்லாம் யார் எப்போ எந்த அணுகுண்டை போடுவாங்கன்னு தெரியாம தத்தளிச்சு நிக்கிறாங்க. இந்த பூமி என்ன நிலைமை ஆகும்னு சொல்லிட்டு தத்தளிச்சு நிக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, வலப்பக்கத்தில் 1000 பேரும் இடப்பக்கத்தில் 10000 பேர் இருந்தாலும் தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றை கர்த்தர் நமக்கு வரப்பண்ண விடமாட்டார். கர்த்தர் ஆச்சரியமாக நம்மை பாதுகாப்பார். அப்படி செட்டையின் மறைவு வைத்து காப்பாற்றுவீங்க. நீங்க அவர் மேல நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க. இந்த வசனங்களை நீங்க அறிக்கையிட்டே இருங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சங்கீதம் 103:3-4-5 உங்களுக்கு தெரியும். அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழித்து விலக்கி மீட்டு இரக்கத்தினால முடிசூட்டி நன்மையினால் உங்க வாயை திருப்தி ஆக்குகிறார். வாழ வயதாய் மாறும்படி கர்த்தர் தயவு பாராட்டுகிறார். தெரிஞ்ச வசனம் நோட் பண்ணிட்டு இதெல்லாம் உங்க ஜெபத்துல டெய்லி சொல்லுங்க. ஒரு நாள் சொன்னா பத்தாது, டெய்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வியாதியை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கடைசியா 2 நிமிஷத்துல இன்னொரு புள்ளியை சொல்லி முடிச்சிடுறேன். சங்கீதம் 23:4 வாசிச்சா பொல்லாப்புக்கு பயப்படாது. முழுவதும் பொல்லாங்குக்குள்ளதான் கிடைக்கும். லண்டன் பிரயாணமா போறாங்க, இல்லை என்ன சந்தோஷத்தோடு என்ன ஆர்ப்பரிப்போடு அவங்க பிரயாணப்பட்டிருப்பாங்க. போய் 5 நிமிஷத்துல அந்த பிளைட் விழுந்து மொத்த பேர் எரிஞ்சு மறிச்சு போனாங்க. ஹல்லேலூயா. அவங்க நினைச்சிருப்பாங்க, நமக்கு இப்படி ஒரு பொல்லாப்பு வரும், நமக்கு இப்படி ஒரு தீங்கு வரும். இன்னைக்கு நான் அன்போடு சொல்றேன் பிரியமானவர்களே, சில பிரயாணங்கள்ல சில காரியத்துல சில தாமதம் வருதுன்னா டென்ஷனே ஆகாதீங்க. அப்படி ஆயிடுச்சு, ட்ரெயின் தாமதம் ஆயிடுச்சு, பஸ் தாமதம் ஆயிடுச்சு, இல்ல பிளைட்ல போற தாமதம் ஆயிடுச்சு, கவலைப்பட கர்த்தர் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தா கூட சிலர் வியாதியை வராது நம்ம பார்த்தோம். சப்போஸ் வியாதி வந்தா கூட டாக்டர் சொல்லலாம், நீங்க இந்த வியாதியில் நீங்க மறிச்சு போவீங்க பிரதர் சிஸ்டர், இந்த வியாதியில் நீங்க மறிச்சு போவீங்க. ஹல்லேலூயா. அப்பதான் எசேக்கியாவுடைய ஜெபத்தை நீங்க நினைக்கணும். ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்பதாக உத்தமமாய் நான் வாழ்ந்தேனே, இந்த பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று கர்த்தரை நோக்கி நீங்க ஜெபிச்சா ஐசியூல பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ண முடியாது. நீங்க ஐசியூல இருக்கும்போது எந்த மனுஷரும் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அங்க வந்து ஜெபிக்க அனுமதிக்க மாட்டாங்க. விசிட்டர்ஸ் நோ ஹல்லேலூயா பர்மிஷன் சொல்லி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல நீங்க இருந்தது உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தோடு, உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை நீங்க அறிக்கையிட்டு ஜெபிச்சா, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் உங்கள் நடுவில் இறங்குவார். அவர் உங்களை உயிர்ப்பிப்பார். சொல்லுங்க, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், கோலும் தடி என்னை தேற்றும் சொல்லி கர்த்தருக்காக நீங்க நிற்பீர்கள் என்றால் இந்த 3 காரியங்களை குறித்து பயப்படாது. இன்னொரு 4-5 புள்ளி இருக்காது. நம்ம இன்னும் 20 காலங்களை பார்ப்போம். ஏன்னா இதுக்கு மேல நேரம் முடியுது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி இதயத்தின் ஆழத்துல கர்த்தரை நோக்கி பார்ப்போம். 3 காரியங்கள் சொன்ன வசனங்களை மறக்கவே மறக்காதீங்க. முதல்ல பயப்படாதீங்க. என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னா, உங்க பாடுகளை கண்டு பயப்படாதீங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான், சீக்கிரம் ஆண்டவர் மாற்ற போறாங்க. அது என்ன பாடு, என்ன நெருக்கடி எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. 2வது, சரீரத்தில் என்ன வியாதி, ஒருவேளை
உங்கள் யூட்ரஸில் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது உங்கள் பிளட்ல ஏதோ சம்திங் இருக்குது, இதை சுகமாக்குற கஷ்டம் அப்படின்னு மருத்துவர் சொல்லியிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வியாதியாக இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இது மனிதர்களால் கூடாதான், ஆனால் தேவனால் கூடாதவர்கள். ஹல்லேலூயா, தேவனால் எல்லாம் கூடும். எனக்கு தைரியமாக சொல்கிறேன், ஆண்டவரால் சுகமாக்க முடியாத வியாதி என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவருடைய வசனத்தை கொண்டு நீங்கள் ஹல்லேலூயா சாத்தானை ஜெயிக்க உங்களை ஒப்புக் கொடுங்க. மூணாவது, உங்கள் பாடுகளுக்கும், மூணாவது பொல்லாப்புக்கு. எந்த மனுஷனும் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய முடியாது. சவுல் தாவீதுக்கு பொல்லாப்பு செய்யறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண, முழு இராணுவத்தை பயன்படுத்தினான். ஹல்லேலூயா, தாவீதை தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக்கொண்டார். ஹல்லேலூயா, பொல்லாப்பு செய்ய நினைத்த சவுலுக்கு தான் அழிவு வந்ததை தவிர தாவீதுடைய ஹல்லேலூயா ராஜ்யம் வர 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 விருத்தி அடைந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க வர வர விருத்தி அடைவீங்க. இந்த பொல்லாப்பை கண்டு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. அவ்வளவுதான் எனக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு நீங்க சொல்லாதீங்க. உங்க வாயின் அறிக்கை நீங்க விசுவாசத்தோட அறிக்கை எடுங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பயப்பட? தேவரே நீர் என்னோடு கூட இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கல, என்னோடு இருக்கிற ஒரு பெரியவர் என்று நீ சொல்வீங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசமா நீர் என்னோட அந்த பாடலை பாடி ஒரு 2 நிமிஷம் ஜெபிச்சு முடிச்சலாமா? ஹல்லேலூயா, எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே